ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் பர்ச்சேசிங் vlog. எதுக்காக பர்ச்சேசிங் அப்படின்னா, எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கும். அப்புறம் எங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் மதுரை போயிருந்தோம். ஆல்ரெடி 12 ஆனதுனால சரி சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. நானும் எங்கள் அக்கா கொஞ்சம் பேர் எல்லாமே நாங்கள் வந்து வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜிடேரியன்னா சாப்பாடு, ஆனால் வந்து குழம்பு எல்லாமே நான்வெஜ்ஜு. அதில் ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, தயிர், ரசம், சாம்பார், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் ரேட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தபுளாகவே இருந்துச்சு. அப்புறம் அப்பளம், ஊறுகாய், அப்புறம் வந்து ஒரு முட்டை. இதில் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா மீன் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, குழம்பு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு மீதி எல்லாமே காயின் பரோட்டாவில் இந்த பன் பரோட்டா வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களும் ஆர்டர் போட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பர்ச்சேசிங் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கோயம்புத்தூர் அங்கேயும் போயிருந்தோம். அங்கேயும் போய் அந்த ரேட் கம்மியான சாரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்த்தபுளாகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தேடும்போது எங்களுக்கு டிசைன்ஸ் கிடைக்கல. அதனால் வந்துட்டு திரும்பவும் மதுரை பர்ச்சேசிங் போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பரோட்டா வந்துருச்சு, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இந்த ரேட் கம்மியான சாரீ, அதாவது 2000 அந்த மாதிரி ரேட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இதில் எந்தெந்த சாரீ நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். இது வந்து எங்கள் அத்தை, அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்காக எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தோம். இதில் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சாரீஸ் வியர் பண்ணுறதில்ல, எல்லாருமே சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் பேருக்கு சாஃப்டாக எடுத்தோம், மீதி கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு அந்த பியூர் சில்கில் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் சாரீ. அது எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு ஒரு சாரீ, சூப்பரான ஒரு பிங்க் கலரில் ஒரு சாரீ எடுத்திருந்தேன். அதுக்கு ப்ளவுஸும் வந்து நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த சாரீ வந்து ஆக்சுவலி ஒரு மேரேஜில் பார்த்தேன், ஒருத்தங்க கட்டியிருந்தது என் தங்கச்சி தான். அதே மாதிரி சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸில் போயிருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டேன். அந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எடுக்க வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியே பியூர் சில்கில் சாரீ, அது வந்து 7,000 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்தோம். நான் சாரீஸ் வந்து பார்க்கும்போது எடுத்துகிட்டு வந்ததில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ப்ளவுஸ் வந்து பத்தாமல் போயிடுச்சு. அதனால நான் திரும்பவும் அந்த 14,000 சாரீக்கு திரும்பவும் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அதுக்கு ஒரு 450 ஆச்சுது. இவ்வளோ 14,000க்கு ஒரு சாரீ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ளவுஸ் கொடுத்துருக்கணும். 1 மீட்டர் ப்ளவுஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுனா ரொம்ப டிஃபிகல்ட்டு, அதுக்கு ஒரு நாள் அலைய வேண்டியது இருக்குது. அதனால சரின்ட்டு நானே எடுத்து ஸ்டிச் பண்ணேன். இனிமேல் நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ளவுஸில் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.